சூப்பர்ல. கட்டிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போட்டுட்ருக்குறோம். இந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் ஃப்ளவர் ஷோ நடந்ததுங்க. அதுக்கு நம்ம போயிருந்தோம். அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இடுக்கி மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பாக அரசு தாவரவியல் பூங்காவில் இந்த மலர் கண்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. மே 1லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வர வைக்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட வகையான பூக்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குங்க. என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்ங்க. பகல் நேரத்தில் ஃப்ளவர் ஷோவும் நைட்டு வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன் அதெல்லாம் கூட நடக்கும் இங்கே. அதனால் இந்த 100 ரூபா இப்போ சார்ஜுங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸு வாங்க உள்ளே போகலாம். போனோடனே ஒரு முயல் மாதிரி கிராஸ்லேயே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்க. இந்த அரசு தாவரவியல் பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், தேனியிலேருந்து மூணார் வர ரோட்டில் மூணார் என்ட்ரானோன்னே இருக்கிற அந்த பிளேஸில் இருக்குங்க. அது அங்கே அப்படியே ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவோம். அங்கங்கே வந்து நம்மளாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய செல்ஃபி ஸ்பாட் மாதிரி அது மாதிரி இல்லாமல் நிறைய இருந்தது. முக்கியமாக அரிக்கொம்பன் ஒரு யானையை பற்றி சொல்லணும். வாங்க சொல்கிறேன்.
இப்படி உட்காந்து எல்லாரும் பார்க்கறதுக்காக இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படி ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். மவுண்டைன் வந்து இதில் தான் நடக்கும். டெய்லி நைட்டு நடக்கும். மியூசிக் மவுண்டைன் நடக்கும். அதுக்கு இங்கெல்லாம் இப்படி உட்காந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு தடவை அதை வந்து எடுத்து வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், டைனோசர். முன்னாடி இப்படி சேர்ஸ்லாம் இருக்காது. இப்போ உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இப்படி சேர்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஏரியா பாருங்க, செம. தண்ணி வரத முதற்கொண்டு செட் பண்ணியிருக்காங்க. நைட்டு லைட்டில் பார்க்கத்தான் நல்லாயிருக்கும். நைட்டு வாங்க வேண்டிய என்ட்ரி ஃபீயை பகல்லையே வாங்கிட்டாங்கடா. இங்கே கொக்குமாரெலாம் இருக்குது. ஃபேமிலியாக இருந்திருக்கலாம். கொக்குமாரில் இங்கே எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ்.
கொக்கு. இந்த பார்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்பா அண்டு சேர் மசாஜர் அது கூட இருந்ததுங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த பொட்டானிக் கார்டன் வெளியில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஷாப் இருந்தது. பக்கத்தில் இன்னும் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் கூட இருந்ததுங்க. நம்ம அந்த ஐஸ்கிரீம் ஷாப், அது மாதிரி காஃபி ஷாப், அது மாதிரி நிறைய ஷாப்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும். அது மாதிரி இந்த பார்க்கில் நைட்டில் எப்படி லைட்லாம் போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வெளியில் டிஜிட்டல் இது மாதிரி ஒரு டிவியில் வச்சுருந்தாங்க. அதில் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க எப்படிலாம் லைட் எப்படிலாம் போடுவாங்க அப்படின்றது. வாய்ப்பு கிடச்சவங்க இது மாதிரி நைட் டயத்தில் போய் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பார்க்கு. வர்ற வழியிலையும் பார்த்திங்கன்னா நான் வியூஸ் எல்லாம் அப்படியே தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறது, எதை நான் விடுறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் வியூஸுங்க. மேலே பஸ் அந்த பஸ் தாங்க, அப்படி தான் போகும். இதோட அதுதான் ஊட்டி கொடைக்கானலை விட அதுதான் ஹைட்டு. மூணார் ஹைட்டு, அதை விட அதுதான் ஹைட்டு. அந்த பார்க்கோட வீடியோவும் நம்ம அந்த உடுமலைப்பேட்டை டு மூணார் போகிற டூரிஸ்ட் பிளேசஸ் அந்த வீடியோலேயே இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. வரப்போ சூப்பர் வியூஸ்னு சொன்னேன் இல்லைங்க, அதில் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மேகம்லாம் அப்படி தவழ்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தவழ்ந்து அப்படியே போகுது, மெல்ல போகுது மேகம். எங்கே செல்கிறாய்? மாதிரி திரும்ப வர்றப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடுமலை வர்றதுக்கு சின்னாறு வழியை தான் வரணும். அது வந்து காட்டு வழின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய வந்து மயில் வந்து பார்த்தோம். நாங்கள் ஒரு 10 மைல் கிட்ட பார்த்தோம். நிறைய இருந்தது. காட்டு எருமை பார்த்தோம், காட்டு பன்னி பார்த்தோம், மான் பார்த்தோம். ஃபோட்டோ எடுக்க முடியல, ஓடிடுச்சு. யானை வருமானு பார்த்துட்டே இருந்தோம். முன்னாடி போகிற வண்டிலாம் கொஞ்சம் பேக் வர ஆரம்பித்தாங்க. அப்போ தெரிஞ்சிருச்சு 3 யானைங்க, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, நடுவில் ஒரு யானை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போச்சு. இதுதான் அது. பின்னாடி நிற்கிது இன்னொரு யானையுமே. கேமராவில் எந்த அளவுக்கு விசிபிளாக தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரம் நாங்கள் நல்லாவே பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.